ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக கவர்னரை சந்தித்து பேச்சுவார்த்தை ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிரடி திருப்பமாக யாரும் எதிர்பாராத வகையில் மிக முக்கிய அதிரடி திருப்பமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்று மின்னஞ்சல் மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 முறை அல்ல பல முறை தமிழக வெற்றி கழக தரப்பில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே உங்களுடன் கூட்டணியில் இருந்த மற்ற பல கட்சிகள், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக ஆகியவை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்களும் எங்களுடன் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக வெற்றி கழகம் தரப்பில் குறிப்பாக அருண்ராஜ் மற்றும் முஸ்தபா ஆகியோர் நேரில் சென்று மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். அவருடைய கோரிக்கையை முன்வைத்து வந்தார்கள். அதை ஏற்று தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அதே போன்று ஏற்கனவே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் விஜயுடைய அந்த ஸ்கோர் என்பது 120ஆக அதிகரித்திருக்கிறது. அரசியல் கிரிக்கெட்டில் விஜயுடைய ஸ்கோர் உயர்ந்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம். 107, 108 தொடங்கிய அந்த ஸ்கோர் என்பது 112ஆகவும், அதற்கு பிறகு 116ஆகவும், அதற்கு பிறகு 118, தற்போது 120 என விஜயனுடைய ஸ்கோர் என்பது உயர்ந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கின்றோம். 120 என்ற எண்ணிக்கை பொறுத்தவரையில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையும் தாண்டி கூடுதலாக 2 இடங்கள் அவர்கள் வசம் இருப்பது என்பது சேஃப் ஜோன் என்று சொல்லலாம். ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை, எந்தவித சிக்கலும் இல்லாத ஒரு நிலை என்று சொல்லலாம். ஏனென்றால் 118ஆக இருந்தாலும் கூட ஒரு சபாநாயகராக சென்று விடும்போது ஏதேனும் எண்ணிக்கையில் சிக்கல் ஏற்படுமா, அதில் ஏதேனும் ஒரு விதமான ஒரு நெருக்கடி ஏற்படுமா உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்களுடன் தான் அவர்கள் பயணிக்கும் நிலை ஏற்படும். ஆனால் 120 என்ற எண்ணிக்கை அவர்கள் எட்டி விட்டார்கள் என்றால் சபாநாயகர் ஒருவர் சென்று விட்டாலும் கூட எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெரும்பான்மை தாண்டி ஒரு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்களால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பயணிக்க முடியும். 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என்று பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமாக மற்றொரு அம்சம் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு அந்த ஓட்டிங் என்று வரும்போது, எண்ணிக்கை என்று வரும்போது நாங்கள் ஆதரவு. மற்றபடி திமுகவுடன் கூட்டணியில் தான் நாங்கள் பயணிக்கின்றோம். பிரச்சனை என்று வரும்போது அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக மக்களுக்கு எதிரும் பிரச்சனை, ஒரு போராட்டம் என்று வரும்போது எதிர்கட்சியான திமுக இணைந்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு, அரசியல் நிலைப்பாடு பொறுத்தவரையில் திமுகவுடன் சேர்ந்து பயணிப்போம் என்று அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்றுதான் வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு, மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து பயணிக்கின்றோம், திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணி ஆதரவு தான் அவரை ஆட்சி கட்டில் அமர வைக்கிறது என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது. தற்போது நிலவரத்தை நாம் பார்க்கின்றோம். விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதை பொறுத்தவரையில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளால் தான் விஜய் முதலமைச்சராகிறார் என்பதுதான் இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் கடந்து பாஜக புறவாசல் வழியாக தமிழகத்தில் காலூன்றக்கூடாது என்ற ஒற்றை அம்சத்தின் அடிப்படையில் தான் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறார்கள், இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு எடுத்திருக்கிறார்கள். இதில் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு பொறுத்தவரையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பலமுறை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், எப்போதும் நாங்கள் திமுகவுடன் தான் பயணிப்போம், நேற்றும் திமுகவுடன், இன்றும் திமுகவுடன், நாளை திமுகவுடன் என்று ஆகும்போது நாளை தாவேகாவுடன் என்று மாறி இருக்கிறது தான் அவருடைய முடிவில் அந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். நேற்று திமுக, இன்று திமுக, நாளை தாவேகா என்ற முடிவு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற வெளியிலிருந்து ஆதரவு, தாவேகாவுக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆதரவு, மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் பயணிக்கின்றோம். ஒரு போராட்டம், மக்கள் பிரச்சனை என்று வரும்போது எதிர்கட்சியான திமுகவுடன் சேர்ந்தால் எங்களுக்கு போராட்டக்களம் என்பது அமையும் என்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக தாவேகாவுக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். இது கூடுதல் ஆதரவையும் தாண்டி தனிப்பெரும் கட்சியாக இருந்தார்கள் தாவேகா. இப்போது பெரும்பான்மையை தாண்டி, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை தாண்டி கூடுதல் இடங்களையும் தாவேகா கிடைத்திருப்பது என்பது தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான, ஒரு சாதகமான சூழலை பார்க்கப்படுது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய, நாம் ஏற்கனவே கூறியது போல விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு, அவர் முதலமைச்சர் இருக்கையில் அமர்வதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுதான், அங்குதான் அந்த அவருடைய அந்த முதலமைச்சர் நாற்காலியை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த
சக்திகளாக திமுக கூட்டணி கட்சிகள் மாறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதில் ஒரு கட்சி விலகி கொண்டாலும் கூட அந்த நாற்காலி என்பது அவருக்கு ஆட்டம் கொடுக்கும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட 120 என்ற எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் என்பது அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகரித்து இருப்பதை பார்க்கின்றோம். தற்போது ஆளுநருடனான சந்திப்பு விஜய் நடத்தி வருகின்றார், அவருடன் பேசி வருகின்றார். தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி என்பது அவருடைய வாகனம் உள்ளே செல்லக்கூடிய பழைய காட்சி. தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த காட்சிகள் ஆளுநர் மாளிகை உள்ளே அவர் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சில் என்ன பேசப்பட்டது, ஆளுநர் என்ன கூறுகின்றார், அவருடைய அறிவிப்பு என்ன என்பது தொடர்பான ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. அதில் முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தும். தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்த்த அந்த செய்தியாக தான் இருக்கும். விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார், அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்ற செய்திதான் அதிகபட்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையிலும் தாவேகாவுக்கு தான் ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் ஒன்று. மற்றொன்று, தனிபெரும் கட்சியும் தாண்டி அவருக்கு ஆதரவு இருக்கின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது ஆதரவும் இருப்பது உறுதியாகிவிட்டது, 118 என்பது உறுதியாகிவிட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். எந்த வகையில் பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான சூழல் மிக வலுவாகிவிட்டது என்ற அடிப்படையின் போது இந்த முறை ஆளுநரால் எந்தவித காரணத்தையும் சொல்லி அதை காலம் தாழ்த்த முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஆளுநர் விஜய் ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுப்பார். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று வருகின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கு மீண்டும் வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநர் சந்திக்கும் போது எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் கட்சிகளும் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கின்றது என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் முடிவெடுக்கக்கூடியது அந்த முடிவு என்னவாக இருக்க போகின்றது என்பதை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அந்த முடிவு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் இன்னும் உற்சாகத்தை மிகுதிப்படுத்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் என்றால் இன்னும் கொண்டாட்டத்தை அதிகப்படுத்த தயாராகி வருகிறார்கள். விஜயனுடைய பனையூர் அலுவலகம் முன்பாக, விஜயனுடைய இல்லம் முன்பாக, ஆளுநர் மாளிகை முன்பாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்து விசில் அடித்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அவர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த 2 முறை நடைபெற்ற சந்திப்பையும் தாண்டி இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்கப் போகின்றது, சந்திப்பு முடித்து விஜய் வெளியே வரும்போது அவருடைய அங்கு நடைபெற்றது என்ன, முடிவு என்ன என்ற அந்த முடிவை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் விஜய் முதலமைச்சராவது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக அனைத்தும் சாதகமான சூழல் தான் விஜய்க்கு இருக்கின்றது. தனிபெரும் கட்சியாக இருக்கின்றார், கூட்டணி கட்சிகள் ஆதரவை அவர் பெற்றுவிட்டார். இப்படி அனைத்து வகையிலும் அவருக்கு சாதகமான சூழல் மிக வலுவாக இருக்கின்ற நிலையில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் எல்லளவும் இல்லை.